ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாவக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூடுதலான டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பெரிய பாவக்காய் வாங்கி வச்சுக்கிறோங்க. வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வதக்கி எடுத்துருங்க. அப்போ தான் இது பிய்யாமல் இருக்கும். கொதிக்கிற போது பிய்யாமல் நல்லா ரொம்பவும் கசக்காமையும் இருக்கும். அதனால் லைட்டாக இதை வதக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக நிறம் மாறினா போதும், ரொம்பவும் கருகணுன்னு இல்லை. கூடவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி நிறம் மாறினாவே போதும். இப்போ இதை ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போது எப்படி இது குழம்பு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் ஒரு டீஸ்பூன். லைட்டாக கருகட்டும். ரொம்பவும் கருக வச்சிடக்கூடாது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருவோம். ஒரு 2-3 பல் சேர்த்துடுங்க. தக்காளி நான் 1.5 தக்காளி சேர்க்குறேன். அப்போ தான் அந்த புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பாவக்காய் டேஸ்ட் வரும். வதக்கிடலாம். வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். ரொம்ப கருகிடக்கூடாது, குழம்பு நல்லா இருக்காது. இப்போ புளி தான் ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். உப்பு, இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இந்த பாவக்காய் வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் போடுங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாக வரட்டும். இப்படி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாவக்காய் கொதித்து குழம்பு பாவக்காயெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாவக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.